வணக்கம் எல்லோருக்கும். இன்று பிப்ரவரி 21 உலக தாய்மொழியான தமிழ்மொழி தினம். இன்று இந்த தினத்தில் ஒவ்வொரு தமிழனும் பெருமை கொள்ளுகின்ற இந்த நாளில் எல்லோருமே தாய்மொழி தமிழை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ் என்ன செய்தது அப்படின்லாம் சொல்கிறதுக்குரிய தகுதி நம்மக்கிட்ட கிடையாது. தமிழால் நாம் வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. தமிழ் தெவிட்டாத தெல்லமுதுன்னு சொல்கிறாங்க. அழகிய ஒரு அமுதம் போன்ற மொழி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அமுதம் போன்ற மொழியை நம்ம அள்ளி அள்ளி பருக வேண்டும். அதை அள்ளி பருக சுவைக்க தெரியாத மனிதர்கள் அது மனிதர்களாக கருதப்பட மாட்டாது. ஏன்னா தாய்மொழியில் தமிழ்நாட்டில் பிறந்து கொண்டு தமிழ் மொழியுடைய அருமை பெருமை தெரியாமல் இருந்தோம் என்றால் நம் மனிதர்களாக பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான தமிழ்நாட்டில் பிறந்து தமிழனாக வளர்ந்து தமிழ் பேச்சாலும் மூச்சாலும் தமிழ் எழுத்தாலும் நாம் இரண்டர கலந்திருக்க வேண்டிய ஒரு பங்கை நாம் எல்லோரும், இந்த நாட்டில் பிறந்த எல்லோரும் நம்ம தமிழை வணங்கி மதித்தாக வேண்டிய ஒன்று. தமிழை நாம் வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழை வளர்க்கிறதுக்கு நமக்கு தகுதி கூட இல்லை. ஏன்னால் தமிழால் தான் நாம் வாழ்கிறோம். தமிழ் நிழலில் தான் நம்ம இருக்கிறோம். அது இல்லை என்றால் நம்ம இல்லவே இல்லை. ஒரு மொழி என்றைக்கு அழியுதோ அந்த நாடும் அன்றைக்கி அழிஞ்சு போயிடும். அதனால் நம்மளுடைய மொழியை அழிக்கிறதுக்கு எந்த கொம்பனாலையும் முடியாது. அப்படி எவனும் இங்கே இந்த உலகத்தில் பிறக்கலை. அப்படிப்பட்ட மொழி நம்ம மொழிங்கிறத நம்ம மாறுதட்டி பெருமையாக வீரமாக சொல்லணும். அந்த வீரமாக சொல்லணும்னா தமிழ் மொழியில் ஏற்கப்பட்ட அனைத்து அறநூல்களையும் நம்ம படிச்சிருக்கணும், படிக்க முயற்சி செய்யணும். ஒவ்வொரு நாளும் படிப்பதற்கான நேரத்தையும் ஒதுக்கணும். அதை ஒதுக்கும்போது நம்ம மொழி நூலை அதிகமாக படிக்கணும், நேசிக்கணும். பொருள் புரிந்து படித்து கொண்டு கருத்துக்களையும் சேகரித்து கொண்டு மேலும் மேலும் நாம் இறப்பை நோக்கி தான் போகிறோம். இறந்த பிறகு வாழ வேண்டும் என்றால் நாம் தமிழ் நூல்களை நன்றாக தெளிவாக படித்து பயன்பெற்று மற்றவர்களுக்கும் கொடுத்து இந்த இருக்கும் வரை இல்லாத போதும் நம்மளை பற்றி நினைவுகள் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நம் தாய்மொழி இலக்கண இலக்கியங்கள் அனைத்தையுமே கற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆரவாரத்தோடு நாம் வாழ வேண்டும் என்றால் நம் தாய் தமிழ் உறவுகளை நம் தாய்மொழியை படியுங்கள், மதியுங்கள். பார்வோற்றும் உலகில் நாமும் அந்த தமிழால் வாழ்வோம், வளர்வோம். நன்றி, வணக்கம். இந்த நாட்டில் தமிழ் மொழி பிடிக்காதவர்கள் இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட நாட்டில் தமிழுக்காக போராடிய கவிஞர்கள், அறிஞர்கள், புலவர்கள் எல்லோரையும் இன்றைய நாளில் நாம் நினைத்து அவர்களை போற்றி வணங்குவோம். நன்றி, வணக்கம். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அவருடைய கரிகால் கேவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.